சுரேஷ் சாலே கைது, அடுத்து கைதாக போகும் அச்சத்தில் ராஜபக்சக்கள். ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய ஆதாரங்களுடனேயே சுரேஷ் சாலே கைது, தாக்குதலின் சூத்திரதாரியை வெளிக்கொண்டு வரும் வாக்குமூலம். இளம் பெண்களின் தொலைபேசிகளை ஊடுருவி தகாத காணொளிகளை கேட்ட இளைஞர் கசிந்தது காணொளி. களுத்துறை கொலை சந்தேக நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு கண்டுபிடிக்க மக்களின் உதவியை நாடிய போலீஸ். சற்று முன் அஸ்வசும பயனாளிகளுக்கு மகிழ்ச்சி தகவல். சுன்னாகத்தில் நகை திருடிய இராணுவ சிப்பாய் அதிரடியாக கைது, வெளியான சிசிடிவி காணொளி. தட்டுப்பாடு இல்லாது எரிவாயு கிடைக்க நடவடிக்கை. கொழும்பில் காணி விலை உயர்வு. ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புபட்ட தேசிய புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைதாகியுள்ள நிலையில் அவருடன் தொடர்புகளை வைத்திருந்த பல்வேறு நபர்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்களை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்த 2 விசாரணை குழுக்கள் சுரேஷ் சாலே மற்றும் மூத்த டிஐஜி நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவித்துள்ளதோடு புத்தளத்தில் தென்னந்தோப்பில் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளர் அசாத் மௌலானா ஆகியோர் ரகசியமாக சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த சந்திப்பில் சஹ்ரான் ஹசீம் தலைமையிலான குழுவிற்கு தாக்குதலை மேற்கொள்ள தேவையான பின்னணி ஆதரவு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதோடு தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஜமீல் என்பவருடன் சாலே நீண்ட காலமாக தொடர்பில் இருந்து வந்துள்ளார் என தொலைபேசி பதிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு முன் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருந்து வெளியேறிய ஜமீலுக்கு தென்னிந்தியாவின் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து சுரேஷ் சாலே தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக சட்டமா அதிபர் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அறிக்கைகள் காணாமல் போவதற்கு முன்பு கொழும்பில் உள்ள சாகல ரத்நாயக்கவின் இல்லத்தில் சுரேஷ் சாலே மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருடன் ரகசிய கலந்துரையாடல் நடந்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில் அந்த கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்க தொலைபேசி மூலம் இணைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. காணாமல் போன அறிக்கைகளில் சணல் 4 வெளியீடு தொடர்பான விசாரணை அறிக்கையும் முன்னாள் நீதிபதி அல்லான குழு அறிக்கையும் அடங்கும். கொழும்பில் உள்ள ஒரு உணவகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் ரகசிய ஆவணம் ஒன்று புதிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது. அதில் சுரேஷ் சாலே தலைமையில் தேசிய புலனாய்வு துறையில் இருந்து 85 பேர் ரகசியமாக சம்பளம் பெற்றதாக கூறப்படுகின்றது. சுரேஷ் சாலேவுக்கும் சஹ்ரான் ஹாசிம் இடையிலான தொடர்பு கோட்டபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்திலிருந்தே இருந்ததாக வெளிநாட்டு உளவுத்துறை தகவல்கள் கூறுகின்றது. இந்த நிலையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அழுத்தம் மற்றும் விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களோடு தொடர்புபடுத்தும் போதுமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கைது சிஐடியால் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான விசாரணைகள் மற்றும் முன்பு நடந்த விசாரணைகளின் நேரடி விளைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில ஆகியோர் சுரேஷ் சாலேயின் கைதுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதோடு இது இலங்கை இராணுவத்திற்கும் அதன் புலனாய்வு படையினருக்கும் அதிக தாக்கங்களை உருவாக்கும் என்றும் எச்சரித்துள்ளனர். தற்காலிக அரசியல் நன்மைக்காக நாட்டை ஒரு காலத்தில் பாதுகாத்த அதிகாரிகளை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றனர். அது ஆயுத படைகளுக்குள் மன உறுதியை பலவீனப்படுத்தும் மற்றும் தேசத்தை பாதுகாக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு தொந்தரவான அறிகுறியை காட்டும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். நடந்து வரும் நிலக்கரி கொள்முதல் ஊழலில் இருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப ஒரு திட்டமிட்ட முயற்சி என்று கம்மன்பில விமர்சித்துள்ளதோடு விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவே குறித்த கைது என்றும் விமர்சித்துள்ளார். இளம் பெண்களின் தொலைபேசிகளை சட்டவிரோதமாக ஊடுருவி மிரட்டி அவர்களின் நிர்வாண காணொளிகளை கேட்டு வந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் கடந்த 3 வருடங்களாக போலி இணைய இணைப்புகளை பயன்படுத்தி இளம் பெண்களின் அலைபேசிகளுக்குள் ஊடுருவியுள்ளதாகவும் அதிலிருந்து பெண்களின் அந்தரங்க தரவுகளை தரவிறக்கம் செய்து வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிக நிர்வாண காணொளிகளையும் கேட்டு அவர்களை மிரட்டியுள்ளார். தன்னுடைய கோரிக்கைகளுக்கு இணங்காவிட்டால் தன்னிடம் உள்ள காணொளிகளை இணையத்தில் கசிய விடுவதாகவும் அவர் அச்சுறுத்தி வந்துள்ளார். வழக்கு விசாரணையில் போலீஸ் உதவி பரிசோதகர் நீதிமன்றத்தில் இவர் தொடர்பான விடயங்களை இவ்வாறாக முன்வைத்துள்ளார். சந்தேக நபர் தனது அடையாளத்தை மூடி மறைக்க கண்டறிய முடியாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருந்த போதிலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி அவர் அடையாளம் காணப்பட்டு இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தும் இளம் பெண்கள் மத்தியில் மிகுந்த எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.
அக்குரேகொடவில் சட்டத்தரணி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மொனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்ட இரண்டாவது துப்பாக்கிதாரி தொடர்பில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நபர் சட்டபூர்வமாக விடுவிக்கப்பட்ட கடற்படை வீரர் என்பதோடு கரந்தனிய சுத்தாவின் நம்பகமான திறமையான துப்பாக்கி சுடும் நபராக இருந்துள்ளார். சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரியின் கொலை உட்பட 6 கொலைகளில் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். சட்டத்தரணி கொலையின் இரண்டாவது நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடி அவரது பல புகைப்படங்களை போலீஸ் பிரிவு ஊடகங்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு வெளியிட்டது. மொனராகலை பகுதியில் ஒரு வீட்டில் குறித்த நபர் மறைந்திருப்பதாக 119 போலீஸ் அவசர எண்ணுக்கு குடியிருப்பாளர் ஒருவரிடமிருந்து போலீசாருக்கு வந்த தகவலை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்போடு கொழும்புக்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். இதில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதோடு 3 பேரில் ஒருவர் கனன்கே பகுதியை சேர்ந்த 39 வயதுடைய முன்னாள் கடற்படை வீரர் மனோஜ் உதயங்க. அவர் ரூபஸ் ரமேஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டதாகவும் அந்த பெயரில் வெளிநாட்டு கடவுச்சீட்டையும் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடற்படையில் இருந்து வெளியேறியதிலிருந்து எந்த வேலையும் செய்யாத சந்தேக நபர் கடுமையான போதை பழக்கத்துக்கு அடிமையாக உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதோடு திருட்டு சம்பவத்திற்காக சிறையில் இருந்த நேரம் அவரும் கரந்தனிய சுத்தாவும் உறவை வளர்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தியவருடன் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களில் ஒருவர் அம்பலாங்கொட பகுதியை சேர்ந்த தினுஜன சந்துருவான். கைது செய்யப்பட்ட மற்றொரு சந்தேக நபர் அங்கொட பகுதியை சேர்ந்த கெலும் சுஜீவ. அவர் சந்தேக நபர்களுக்கு தங்குமிடங்களை வழங்கியுள்ளார். மேலும் மொனராகலை பகுதியில் வாடகைக்கு எடுத்த வீட்டில் மற்ற சந்தேக நபர்களுடன் தங்கியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இன்று முதல் மாசி மாதத்திற்கான அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதியோர் கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தில் முதியோர் கொடுப்பனவுக்கான 31 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நிதியும் 2ஆம் கட்டத்தில் 3 கோடி ரூபாவுக்கும் அதிக நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதோடு இந்த திட்டத்தில் சுமார் 89 லட்சம் பேர் பயனடைய உள்ளனர். ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ மற்றும் லேப்ஸ் வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கு நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் நோர்வூட்டில் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை அதிக விலைக்கு எரிவாயு விற்பனை முகவர் ஒருவர் விற்பனை செய்ததற்கு எதிராக ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபைக்கு சமையல் எரிவாயு இருப்புகள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக வந்த தகவலை அடுத்து குறித்த சோதனை நடவடிக்கை நடந்துள்ளது. 12.5 கிலோ எடையுள்ள சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றினை 4000 ரூபாவுக்கு விற்றதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் இப்பொழுது தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நாட்டை வந்தடைந்துள்ள 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போது நாளொன்றுக்கு 1,50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றதாக மற்றொரு எரிவாயு கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுன்னாகத்தில் வீதியில் சென்ற பெண்ணின் சங்கிலியை திருடிய ராணுவ சிப்பாய் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை சுன்னாகம் நகர பகுதியில் இந்த திருட்டு நடந்துள்ளதோடு குறித்த பெண் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்ததை தொடர்ந்து மயிலிட்டி ராணுவ முகாமில் கடமை புரியும் சிப்பாய் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இங்கிலாந்தில் மன்னர் சார்ல்ஸை சந்தித்ததாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் மன்னரை சந்திக்கவே இல்லை என்று நாமல் ராஜபக்சவின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களின் அழைப்பில் விசேட விரிவுரைகளை நிகழ்த்த சென்ற நாமலுக்கு லண்டனில் புலம்பெயர் தமிழர்களின் எதிர்ப்பால் நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ள குறித்த படம் AI தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட புகைப்படம் என்றும் இதில் நாமல் ராஜபக்சவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் எண்ணத்தில் செய்யப்பட்ட வேலை என ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. களுத்துறை வாடியமங்கடை சந்தையில் உள்ள வர்த்தக நிலையத்துக்குள் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் சற்று முன் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த 14ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் குறித்த மரணம் நிகழ்ந்தது. நடந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்தோடு நேரடியாக தொடர்புடைய 27 வயதுடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு வெளியிடப்பட்டுள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர் குறித்த தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீஸ் தலைமையகம் உதவியை கேட்டுக்கொண்டுள்ளது.
இத்தாலியில் இசைக்குழுவில் வேலையெடுத்து தருவதாக மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்த விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பேஸ்புக்கில் விளம்பரங்களை வெளியிட்டு பொதுமக்களிடம் 37 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் மோசடியாளர் மீது சிலாபம் பிரிவு மோசடி புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. ஆனவிலுந்தாவ, நல்லதரங்கட்டுவ மற்றும் செங்கலோயா பகுதிகளில் வசிக்கும் 2 நபர்கள் பதிவு செய்ததோடு ஜாயல பகுதியை சேர்ந்த ஒருவர் பேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தின் மூலம் அவரை அடையாளம் கண்டதாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட இருவரும் பணம் கொடுத்ததாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் வாக்குறுதி அளித்ததற்கமைய இத்தாலியில் இசைக்குழுவில் வேலை கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கொடுத்த பணத்தை கோரிய பிறகும் எந்த பதிலும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாவட்டத்திற்கான நில மதிப்பீட்டை சுட்டி 10.6% வருடாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டின் 2ஆம் பாதியுடன் ஒப்பிடும்போது 2025 ஆண்டின் 2ஆம் பாதியில் கொழும்பு மாவட்ட நிலங்களில் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றது. நில மதிப்பீட்டு சுட்டியின் அனைத்து பிரிவுகளிலும் இந்த அதிகரிப்பு உள்ளதாகவும் முக்கியமாக குடியிருப்பு மற்றும் வர்த்தக தேவைகளுக்கான நிலங்களின் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. வர்த்தக நிலங்களில் விலை 11.3%, குடியிருப்பு நிலங்களின் விலை 12.4% உயர்ந்துள்ளது. அத்தோடு கைத்தொழில் சார்ந்த நிலங்களின் விலை 8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது.